சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்குது. அங்கே வந்து நம்மளோட படம் வந்து இது வந்து CIF அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 படம் செலக்ட் ஆகுது தமிழ்ல இருந்து. ஒன்று வந்து வயசு, இன்னொன்று நம்ம படம் மாநிலம் இருப்பாரு. ஸோ கம்மிங் 18th வந்து நம்ம சத்யம் தேட்டரில் இந்த படம் வந்து டெலிகாஸ்ட் ஆகுது. ஸோ இதையும் உங்களுக்கு நாங்கள் பெருமையாக சொல்லிக்கிறோம். உலக நாடுகளில் இருந்து நிறைய படங்கள் போயிருக்கு, நிறைய கண்ட்ரில இருந்து வந்த படங்களும் எல்லாரும் பார்த்துருக்காங்க. எல்லாருமே ஒரே ஒரு வார்த்தை சொன்னதுதான், பறை இசைக்குன்னு ஃபர்ஸ்ட் படம் முழுக்க எடுத்த திரைப்படம் மாண்புமிகு பறை. உள்ளூர்ல அங்கீகரிக்கிறதுனால உலக நாடுகள் அங்கீகரிச்சிருக்கு அப்படின்ற சாட்சிக்கு தான் இந்த 2 அவார்டு கிடைச்சிருக்கு. இது நம்மளோட பாரம்பரிய இசை. ஸோ அதுக்கு நாங்கள் பெருமைப்படுத்தணுன்ற விதமாக தான் இந்த நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்திருக்க சார் ஐயா அவர்கள் வந்து சிறப்பு விருந்தினராக வந்த பறை இசைக்காகவே பத்மஸ்ரீ விருது பெற்ற வேலு ஆசான் அவர் அதில் கலந்துக்கிட்டாரு. அவர் ஒரு 10 நிமிஷம் அந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணார். நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்க. மக்களை எல்லாரையும் அந்த பறை இசையோட இன்வால்வ் பண்ணி எல்லாரும் சேர்ந்து அந்த பறை இசைக்கு வாழ்த்து சொல்ற மாதிரி அந்த பெர்ஃபார்மன்ஸை ஒரு 10 நிமிஷம் அழகாக பண்ணார். இதை பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து மாண்புமிகு முதலமைச்சரை நம்ம தொல் திருமா அவர்கள் சந்திக்கும் பொழுது வேலு ஆசான் வந்து ஒரு கோரிக்கை வச்சிருந்திருக்காரு. இந்த பறை இசைக்காக ஒரு பள்ளி நடத்தணும், பயிற்சி பண்ணி அதுக்கு வந்து நீங்கள் ஒரு இடம் கொடுக்கணும். வேலு ஆசான் வந்து பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காரு. இவ்வளோ ஒரு அருமையான ஒரு ட்ரெயினரை நம்ம பயன்படுத்தணும், இந்திய அரசே அங்கீகரிச்ச ஒருத்தரை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய வலையங்குளம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு இடத்தை, அதில் நடித்தவங்க, பாட்டு எழுதினவங்க, தயாரித்தவங்க, கேமராமேனு எல்லாம் இருக்காங்க. உனக்கு என்ன இங்கே வேலை அப்படின்னு நினைக்கலாம். இதில் வந்து இந்த ஒரு படம் வந்து சிறிய தயாரிப்பு, எளியவர்களாக சேர்ந்து தயாரித்த ஒரு படம் வந்து அகில உலகத்தில் வந்து 2 முக்கியமான விருதுகளை வாங்கியிருக்கிறது ஒரு பெரிய சிறப்பு. ஒரு பெரிய பாட்டு போட்டி நடக்கும். பெரிய காரில், ஏசி காரில் இருந்து சுடுதண்ணியோட 2 வேலையாட்களோட வந்து பெரிய பந்தா பண்ணி பாடுவாங்க ஒரு 10 பேர். ஆனால் ஒரு சாதாரண சைக்கிளில் வந்து ஒரு அப்பா இறக்கி விடுவார் ஒரு பையனை. அவன் ஒரு பாட்டு பாடி அந்த பாட்டு போட்டியில் ப்ரைஸ் வாங்கிட்டு போயிடுவான். எப்படி அந்த பையன் வாங்கினான் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் அவனுடைய திறமை இல்லை. எல்லாருக்கும் வணக்கம். இது ஆடியோ ரிலீஸ் வந்து கலந்து போக முடியும் விதமாக இருக்குது, வேற ஒரு காரணத்தினால என்னால் வர முடியாது. ஆனால் அந்த ஆடியோ ரிலீஸில் வந்து இந்த பறையை பற்றி, இந்த படத்தை பற்றி நிறைய பேர் பேசினதை கொண்டு போய் நீங்கள் எல்லா மக்கள்கிட்டையும் வந்து சேர்த்துருக்கீங்க. அதே மாதிரி தான் இந்த விருது பெற்ற இந்த ஒரு சின்ன படம், இது என்ன சொல்ல போனால் ரொம்ப பொருளாதாரத்திலையும் சரி, ஆர்டிஸ்டும் சரி, டெக்னீஷியனும் சரி, எளியவர்களாக சேர்ந்து வழிய ஒரு கருத்தை முன்னிறுத்தி பண்ண இந்த விருது நம்ம பெற்றதை நீங்கள் எல்லோருக்கையும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காகத்தான் உங்களை அழைச்சோம். அதுக்கான நிகழ்வு நடந்துருக்கு. பொதுவாக வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நடித்து ஒரு விருது கிடைச்சிச்சுன்னா இந்நேரம் அது ரொம்ப பெருசாக தமிழ்நாடு முழுக்க பேசப்படும். டான்ஸ் ஃபெஸ்டிவலுக்கும் போய் எனக்கு மறுபடியும் சென்னை ஃபெஸ்டிவல்லேயே அந்த படம் வரப்போகுது. இதுதான் உண்மையான வெற்றியாக நான் கருதுறேன். ஏன்னா முகம் தெரியாது, முகவரி தெரியாது. ஒரு கேரக்டர், ஒரு கதாபாத்திரத்தை ஒருத்தர் எடுத்துக்காட்டுறாங்க. அந்த கதாபாத்திரத்துடைய அழுத்தம் யாருக்கும் ஒருத்தருக்கு பாதிச்சிருக்கு. அதனால வேண்டி இது கண்டிப்பாக ஒரு கலாச்சாரத்தை முன்னிறுத்துகிற, அந்த கலாச்சாரத்தை காப்பாற்றுகிற ஒரு கரு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தேர்வாளர்கள் வந்ததுனால தான் சின்ன படம், பெரிய படம், பெரிய பட்ஜெட், சின்ன பட்ஜெட்லாம் பார்க்காம நல்ல படத்துக்கான விருதை இந்த படம் பெற்றிருக்கிறது. இது வந்து நானும் ஒரு அங்கமாக அனைத்து படங்களும் நான் எழுதியிருக்கிறேன் தேவாசார் மியூசிக்கில். இதுக்கு எல்லாமே நாங்கள் எல்லாமே நன்றி சொல்ல வேண்டியது இதோட தயாரிப்பாளர் சுபான் சுரேஷ் அவர்கள். கதாநாயகி சொன்ன மாதிரி அவங்க நாங்கள் நேரடியாக பார்த்ததில்லை, தொலைதொடர்பில் தான் பேசிட்டு இருக்கோம். அங்கிருந்து வந்து வெளிநாடுகளில் இருந்து அவங்க வந்து என்ன வேணும்னு சொல்லி அது ஒரு படத்துக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த படம் பண்ணுறதை விட அதை போய் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பெரும் பாடு. அவர்கள் தூரமாக இருந்தாலும் எங்களுடைய அத்தனை உழைப்பையும் அத்தனை கனவுகளையும் கொண்டு போய் சேர்த்து இன்னைக்கு உலக அரங்கத்தில் ஒரு சின்ன அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்துருக்குறாங்க. இது பெரிய அங்கீகாரமாக நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது உங்களுடைய பொறுப்பு. பொதுவாக வந்து நான் நிறைய இடத்துல நான் சொல்கிறது தான், நீங்கள் தான் வந்து எதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும், எதை சேர்க்கக்கூடாதுங்கிற முடிவான இடத்துல அது அரசியலாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், அதுக்கான அவ்வளோ பெரிய ஆளுமை உங்களிடத்துல இருக்கு. இந்த படத்தை உங்கள் ஆளுமைகளால் கடைக்கோடி தமிழகத்தில் கொண்டு சேர்த்து நன்றி.